இது போல் நிறைய பெண்களோட வாழ்க்கையிலவே நடக்குதுங்க. நான் பஸ்ஸில் வந்து போயிட்டுருக்கிறப்ப, என் பக்கத்தில் சுமார் ஒரு 30 வயசு இருக்கும். அந்த அளவு இருக்கக்கூடிய ஒரு லேடி வந்து உட்காந்தாங்க. அவங்க என்கிட்ட பேசிட்டே தான் வந்தாங்களே. நானும் அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து எங்கேயோ வேலை செய்கிறாங்க போல தெரியுது. குழந்தைங்கள்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்காங்க மாதிரி தெரியுது. சின்ன குழந்தைங்க தான் இருக்குது. ஆனால் வந்து வேலைக்கு போயிட்டு வராங்க. நல்லாவே 10த்தில் ப்ளஸ் டூலலாம் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. டிகிரியும் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. நான் சொன்னேன், "நீங்க இந்த அளவுக்கு நல்லா படிச்சிருக்கீங்க. ஏன் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் எக்ஸாம் ஏதாச்சும் ட்ரை பண்ணக்கூடாது?" அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்ன பதில் எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிருச்சு. இப்படியும் சில ஜென்மங்கள் இருக்கா? அப்படிங்கிற மாரி தாங்க ஆயிடுச்சு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, எனக்கு வந்து ஆசை தாங்க. வீட்ல உட்காந்து படிச்சு எப்படியாச்சும் கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 1 இயர் நான் வந்து ட்ரை பண்ணேன். ஆனா, என்னால கிளியர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வீட்ல இருந்தா வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா, "இவ்வளோ தூரம் படிச்சுட்டு சும்மா வெட்டியா இருக்கிறியே, தண்டமா இருக்கிறியே" அந்த மாதிரி ரொம்ப மனசு காயப்படுற மாரி பேசினாரு. அதனால நான் வேலைக்கு போயிட்டேன். வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ டைம்ல படிச்சா கூட என்ன ரொம்ப மனசு காயப்படுற மாரி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. இந்த மாதிரியும் சில ஆட்கள் இருக்கதாங்க செய்றாங்க.